மனம் என்பது வந்து ஒரு மாயை, தோற்ற முடியாது. இப்போ இருக்கும், அடுத்த நிமிஷத்தில் இருக்காது. ஒரு விஷயத்தை நம்ம எடுக்கும்போது, ஒரு விஷயம் இப்போ நினைக்கிறோம் அப்படின்னா அடுத்த விஷயத்தில் நமக்கு டக்குன்னு ஒரு மனசை வந்து மாற்றிடும். ஸோ அது வந்து ஒரு மாயையான விஷயம். மனம் என்பது, மாயை என்பது வந்து ஒரு நிலைத்தன்மையற்றது. ஒரு அதே மாதிரி தான் அந்த அந்த விஷயத்தை பற்றி திரும்பி ரிப்பீட் பண்ணுறேன். மாயை என்பது மனம் மாறி, அது வந்து ஒரு நிமிஷம் எடுக்கும், அடுத்த நிமிஷம் இருக்காது. இந்த உலகமே மாயைத்தன்மையற்றது உடையது தான். உலகம் வந்து எப்படி அப்படின்னாக்கா, நம்ம விழிக்கும்போது தான் உலகம் நமக்கு வருது. இந்த உலகமே ஒரு மாயைத்தன்மை உடையது தான். மனதினால் மட்டுமே தான் உலகம் தெரிகிறது. மனசால தான், கண்ணை பார்க்கும்போது தான் இந்த உலகம் தெரியும். தூங்கிட்டு இருக்கும்போது நமக்கு இந்த உலகம் தெரியல. உலகமே நம்மளை பொறுத்த வரைக்கும் மனசால் ஆனது தான். அது அதை பற்றின வீடியோ தான் அது. அடுத்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். இப்போ வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, மனம் சார்ந்த விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த உலகத்தில் என்ன பிரச்சனைனா, எல்லாருக்குமே மனசை கண்ட்ரோல் பண்ண தெரியல. மனசை வந்து எப்படி வச்சுக்கணும், மனசுனா என்ன, மனசு எப்படி நம்மளை ஆட்டி வைக்கிது, இந்த உலகத்தில் நம்ம மனம்போட போக்கில் எல்லாருமே போயிட்டுருக்கோம். ஸோ